சத்து மாவு ப்ளஸ் ஒரு நட்ஸ் பவுடர் மாதிரியான ஒரு ரெசிபி தான் இது. நான் லாஸ்ட் டைம் வந்து சத்து மாவு மாதிரி அரைச்சிருந்தேன் வீட்டில். இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் வந்து ஆஃப் கப்பு போட்டுட்டு கொஞ்சம் அதுவே வந்து கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி வந்தது. அது எங்களுக்கு ஒரு 2 months இருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் இந்த மாதிரி ஈஸியாக சிம்பிளாக இருக்க மாதிரி ஒரு ரெசிபி பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருந்தேன். இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தனித்தனியாக கொடுத்தா குழந்தை வந்து சாப்பிடவே மாட்டான். அதனால் இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி ஈஸியாக குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குமேன்னு சொல்லி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இது மாதிரி பண்ணியிருந்தது. இதுலேயே வந்து டாக்டர் வந்து நம்மளுக்கு ராகி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் ராகியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் கருப்பு உளுந்து வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அதையும் இது 2 மட்டும் தான் வந்து நட்ஸை தவிர எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது. அண்ட் அந்த லோட்டஸ் சீட்ஸ் இருந்துச்சுல அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்தியான ஐட்டம் தான். மோஸ்ட்டாக சத்துமாவனாலே எல்லாமே ஹெல்தியான ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு. இது வந்து இது அரைச்சதே எனக்கு ஒரு பாட்டில் ஃபுல்லாக வந்தது. இது ஒரு 1 month வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் ஒரு ஐட்டமாக இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நட்ஸ் நிறைய ஆட் பண்ணதால் ட்ரை ஜிஞ்சர் மட்டும் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ராகியும் உளுந்து மட்டும் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கேன்.